ரைட், நெக்ஸ்ட் டாபிக் வந்து அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட். சரியா? ஒரு வித்திலை மற்றும் இருவித்திலை தாவரங்களுடைய உள்ளமைப்பியலை மட்டும் நம்ம உள்ள பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், ஃபார் a better understanding of tissue organization of root, stem and leaves, it is convenient to study the transverse section of the mature zones of this organ. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வேர பத்தினையோ அல்லது தண்டை பத்தியோ அல்லது இலைய பத்தியோ உள்ள எப்படி டிஷ்யூ ஆர்கனைசேஷன் இருக்கு நீங்க சொல்றீங்க இல்ல, இப்ப பாரன் கைமா கார்டெக்ஸ் இப்படி தான் இருக்கு, எண்டோடர்மிஸ் இப்படி தான் இருக்குது, பெரிசைக்கிள் இப்படி தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதை நீங்க தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது கன்வீனியன்ட் மெத்தட் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா குறுக்கு வெட்டு தோற்றம், இது ஸ்டெம்னா இந்த பகுதி கட் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா உள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூ ஆர்கனைசேஷனை வந்து நம்ம ஈஸியா பார்க்கலாம், எந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்கலாம்னு சொல்றாங்க. அதான் அதுக்கான அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் டைகாட் ரூட் இமேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த படத்தை பார்த்துக்கோ, இதான் டைகாட் ரூட்டோடைய அனாட்டமி. அப்போ ஒரு ரூட்டை கிராஸ் செக்ஷன் எடுத்தா, டிரான்ஸ்வர் செக்ஷன் எடுத்தா எந்த மாதிரி இருக்கும், இப்படிதான் இருக்கும். இதை கவனிக்கலாம். ஸோ எப்பவும் போல அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாரு? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் அல்லது ரூட்ல இன்னொரு பேர் இருக்கு, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எபிப்ளம்மா. எபிப்ளம்மா. சரிங்களா? எபிடர்மிஸ் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரூட்டுக்கு மட்டும் எபிப்ளம்மா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சார், இந்த எபிடர்மிஸ் அப்படின்றது சிங்கிள் லேயர்டு, ஒற்றை அடுக்கால் ஆனது அல்லது ஓரடுக்கால் ஆனது அப்படின்னு சொல்லலாம். எந்த செல்களால் ஆனது? மேடப் ஆஃப் பேரன்கைமா. அப்படிதானே படிச்சிருக்கோம். சரி, ரைட். அடுத்தது இந்த எபிடர்மிஸ்ல இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதை யாருங்க? ரூட் யார்? வேர் தூவி அப்படின்னு சொல்றோம். இது எங்க மட்டும்தான் இருக்கும்? ரூட்ல மட்டும்தான் நீங்க ரூட் ஏர்ஸை பத்தி படிப்பீங்க. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது இந்த எபிடர்மிஸ்க்கு கீழே இங்க இருக்குது, இது ஃபுல்லாவே, அதாவது இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே என்னதான், எதால் ஆனது? எல்லாமே பேரன்கைமாவால் ஆனது தான். எல்லாமே பேரன்கைமா தான். இந்த ரீஜனை நீங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கார்டெக்ஸ், அதாவது புரணி, தமிழ்ல வந்து புரணி. டிஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமாட்ட செல்ஸ். சரிங்களா? இந்த புரணியோடைய கடைசி அடுக்கு, லாஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் எதுனா எண்டோடர்மிஸ். புரியுதாங்க? உங்களுக்கு எபிடர்மிஸ்க்கு கீழே வர்றது எல்லாமே புரணி ஸ்டார்ட் ஆகுது, கார்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதோடைய எண்டிங் எங்க முடியுதுன்னா எண்டோடர்மிஸ் வரைக்கும் முடியும். அகத்தோல்னு சொல்றோம். தமிழ்ல என்னது? அகத்தோல். சரிங்களா? அண்ட் இதுல முக்கியமான இது ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இது வந்து டைகாட் ரூட், இருவித்திலை தாவர வேர்ல இந்த அகத்தோல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அகத்தோல் இப்படிதான் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோ. இந்த அகத்தோல் ரீஜன்ல, எண்டோடர்மிஸ் ரீஜன்ல நடுவுல என்ன இருக்கும்? காஸ்பாரியன் பட்டை, காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் அப்படின்றது இருக்கும். ரூட்ல மட்டும்தான், ஸ்டெம்ல எங்கேயும் கிடையாது. ரூட்ல எண்டோடர்மிஸ்ல யார் இருப்பா? காஸ்பாரியன் பட்டைகள் இருக்கும். இது எதை அலோ பண்ணாது? வாட்டரை அலோ பண்ணாது. அப்ப வாட்டர் எப்படி உள்ள வரும்? எப்படி வரும்? வாட்டர் ரூட் ஏர்ஸ் வழியா தண்ணி இங்க வர மண்ணுல இருந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணுது. அது அப்போபிளாஸ்ட் பாதியோ சிம்பிளாஸ்ட் பாதியோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், தண்ணி இங்க வருது இல்ல. இது வந்து சைலத்தை ரீச் ஆனாதானே மேல கடத்த முடியும். அப்புறம் எப்படி வரும்? ஏதோ ஒன்று இருக்கும். அது சூப்பரின்ன்றது இதான்ப்பா. காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் இஸ் மேடப் ஆஃப் சூப்பரின். சரியா? இது கண்டினியூஸா இருக்காது. சரியா? காஸ்பாரியன் பட்டைகள் அந்த ஸ்ட்ரிப்ன்றது கண்டினியூஸா இருக்காது. இந்த இடத்துல பாருங்க, இது என்ன சைலம்? இது வேற நான் சொல்லவே இல்லை, அந்த என்சிஆர்டில பத்தி கொடுக்கவே இல்லை. சொல்லுங்க, எது மெட்டா சைலம்? மண்டை மேலே போடுவேன். சி, இங்க பாருங்க, கவனிங்க, இன்னொன்னு நான் சொல்லல, இது சைலம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு சைலம், முதல்ல உருவாகக்கூடிய சைலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? புரோட்டோசைலம். முதல்ல உருவாகிற சைலத்துக்கு பேரு புரோட்டோசைலம். தமிழ்லயும் புரோட்டோசைலம் தான். சரி, இது என்லார்ஜ் ஆகிட்டு வர்றதுதான் என்னதுங்க? மெட்டாசைலம். இதை வச்சே சொல்லலாம். இஃப் புரோட்டோசைலம் டுவார்ட்ஸ்
சென்டர். புரோட்டோசைலமானது மையத்தை நோக்கி அமைந்திருந்தால் அந்த வகையிலான சைலத்துக்கு பேர் என்ன? சொல்லு கரெக்ட் தான். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இதுல எது புரோட்டோசைலம்? இதுவா? இதுதான் புரோட்டோசைலம். சரியா? சின்னதா இருக்கிறது தான் புரோட்டோசைலம்பா. இதுதான் புரோட்டோசைலம். அப்ப இவர் யாரு? இப்ப நான் என்ன கான்செப்ட் கேட்டேன்? புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் சென்டர்னு சொன்னேன். இது ஆப்போசிட்ல இருக்குது. புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் பெரிபெரல். புரோட்டோசைலமானது வெளிப்புறத்தை நோக்கி அமைந்திருந்தால் அதுக்கு பேரு எக்ஸார்க் வாஸ்குலர் பண்டல். உள்நோக்கி அமைஞ்சிருந்தா எண்டார்க் வாஸ்குலர் பண்டல். அவ்வளவுதானே? இதுதான் கான்செப்ட். அது ஞாபகம் வச்சுங்க. இதை பத்தி நம்ம முன்னாடி சொல்லல. ரைட், ஓகே. அப்ப இது புரோட்டோசைலம், இது மெட்டாசைலம் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த எண்டோடர்மிஸ்க்கு கீழே, இப்ப எண்டோடர்மிஸ்ல யார் இருக்கா? காஸ்பாரின் ஸ்டிப் இருக்கு. சார் இந்த இடத்துல நான் சொல்ல வரல. இந்த இடத்துல இங்க இருக்குல்ல, இந்த புரோட்டோசைலத்துக்கு முனை இருக்குல்ல, புரோட்டோசைலத்தோட எண்டிங் பார்ட், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்டோடர்மிஸ்ல எது இருக்காது? காஸ்பாரின் ஸ்டிப் இருக்காது, காஸ்பாரின் பட்டை இருக்காது. ஸோ அதனால அந்த செல்லை நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பேசேஜ் செல், வழி செல்கள். என்ன சொல்லுவோம் சார்? அது மட்டும்தான் வாட்டரை உள்ள அலோவ் பண்ணும். அப்படி வாட்டர் வந்தாதான் புரோட்டோசைலம் மெட்டாசைலத்துக்கு வந்துட்டு வேர்ல கீழே இருந்து மேல் நோக்கி போகும். சரிங்களா? அப்ப மற்ற இடத்துல எல்லாத்துலயும் கண்டினியூஸா இருக்கும். ஆனா டுவர்ட்ஸ் புரோட்டோசைலம், புரோட்டோசைலம் முனைப்பகுதியில மட்டும் காஸ்பாரின் பட்டைகள் இருக்காது. அதை நீங்க ஞாபகம் வச்சு. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த எண்டோடர்மிஸ்க்கு கீழே யூசுவலா யார் இருப்பா? பெரிசைக்கிள். அது சிங்கிள் லேயரா கூட இருக்கும். சரிங்களா? பெரிசைக்கிள் இருக்கும். அந்த பெரிசைக்கிளுக்கு உள்ள பார்க்கும்போது இது சைலம். நீங்க யார் இருப்பா? இந்த இடத்துல ஃப்ளோயம் வரும். சைலம். இந்த இடத்துல யார் இருப்பா? ஃப்ளோயம் வருவாங்க. சைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் மாறி மாறி உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்ப சைலமும் ஃப்ளோயமும் மாறி மாறி அமைஞ்சிருக்குது. இன் ஆல்டர்னேட் மேனர். அது என்ன அரேஞ்ச்மெண்ட்? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ஆரப்போக்கு அமைவுல வேர்கள்ல இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். வேற ஒன்றும் பெருசா கிடையாது. புரிஞ்சுச்சா? அப்ப அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ் ஆர் எபிப்ளம்மான்னு கூட இன்னொரு வார்த்தை சொல்லிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷனுக்கு பேரு ரூட் ஏர். இதோட வேலை அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி வந்தா அதோட வேலை. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் உடைய லாஸ்ட் அடுக்கு, இறுதி அடுக்கு யாரு? எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்க்கு கீழே பெரிசைக்கிள் ஒரு அடுக்கு இருக்கும். பெரிசைக்கிள்குள்ள சைலம், ஃப்ளோயம், வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த பார்த்த பாயிண்ட்டை நம்ம பாயிண்டா படிச்சுக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? ஒரு நாள் பார்க்கலாம். சரி, டைகாட் ரூட். லுக் அட் ஃபிகர். அதை பார்த்துட்டுப்பா. இட் ஷோஸ் தட் டிரான்ஸ்வர் செக்ஷன் ஆஃப் த சன்ஃப்ளவர் ரூட். நமக்கு டைகாட் ரூட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க? சன்ஃப்ளவர், சூரியகாந்தியோடைய வேறு கொடுத்துருக்காங்க. The internal tissue organization is as follows. உள்ள இருக்கக்கூடிய உள்ளமைப்பு கீழ்கண்டவாறு இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எஸ், the outermost layer is epiplumma. இதைத்தான் நம்ம படத்துல என்ன கொடுத்துருக்காங்க? எபிடர்மிஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? வேருடைய புற அடுக்கு ஆர் வெளிப்புற அடுக்கு நீங்க என்னன்னு சொல்றீங்க? எபிப்ளம்மா அப்படின்னு சொல்றோம். ஓகே. Many of the cells of epiplumma protrude in the form of unicellular root hairs. இங்க பாருங்க, நிறைய இந்த எபிப்ளம்மாவுல செல்கள் நீட்டி கொண்டு இருக்கிறது. இதுக்கு பேர் என்னது? ரூட் ஹேர். வேர் தூவி. சரியா? ரூட் ஹேர்ஸ் இருக்கு. இது எதால் ஆனது? யூனிசெல்லுலார் ரூட் ஹேர். சரிங்களா? இது எதால் ஆனது? இது கொஸ்டினா வரும். ரூட் ஹேர் வந்து யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா? அப்ப ஒரு செல் கொண்டவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரூட் ஹேர் எபிடர்மிஸ்க்கு அடுத்தது the cortex consists of several layers of thin walled parenchyma cells. இங்க இந்த இடத்துல பாரு, எபிடர்மிஸ் கீழே இருக்கிறது தான் இந்த கார்டெக்ஸ். இதுல பல அடுக்குகள் இருக்கு. several layers. எப்படி இருக்குது? எல்லாம் தின்னா இருக்குது, மெல்லியதாக இருக்கிறது அப்படின்றாங்க. வேர் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். செல் இடைவெளிகள் இருக்கா? இங்க பாருங்க, கேப் இருக்காப்பா? இதுதான் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். மோஸ்ட்லி பேரன்கைமா செல்களுடைய நேச்சரே இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். செல் இடைவெளிகள் அப்படின்றது எங்க இருக்கும்? பேரன்கைமாவில் எப்பவுமே இருக்கும்பா. அதனால அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது
the innermost layer of the cortex is called endodermis. இதுதான் நான் சொன்னேன், இன்னர்மோஸ்ட் லேயர். அப்ப கார்டெக்ஸ் உடைய உட்புற அடுக்கு தமிழ்ல அப்படி சொல்ல போனா அதான் என்னதுங்க, எண்டோடர்மிஸ், அகத்தோல் அப்படின்னு சொல்றோம். இட் கம்ப்ரைசஸ் a single layer of barrel shaped, இந்த ஷேப்பையும் மறந்துடாதீங்க. உள்ள இந்த எண்டோடர்மிஸ்க்கு உள்ள எப்படி இருக்கான், பேரல் ஷேப்ல செல்கள் இருக்கு, வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இங்க ஏதாவது கேப் இருக்குமா, எந்த கேப்புமே இருக்காது. சரிங்களா? The tangential as well as radial walls of the endodermal cells have a deposition of water impermeable waxy material that is the suberin in the form of Caspary strip. இதான் ரொம்ப முக்கியம். இந்த அகத்தோல், இந்த எண்டோடர்மிஸ் உள்ள உங்களுக்கு என்ன இருக்குது, எண்டோடர்மல் செல்ஸ் ஆவே டெபாசிஷன் ஆஃப் வாட்டர் இம்பர்மியபிள், நீரை உள்ள புக முடியாத, உள்ள அனுப்ப முடியாத வேக்சி மெட்டீரியல், மெழுகு போன்ற, எது, சூப்பரின். நீட்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா காஸ்பரின் ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் மெட்டீரியல் எதுன்னு நீட் கொஸ்டின். எது, சூப்பரின். இன்னொரு வாட்டி காஸ்பரின் பட்டியல் எங்க இருக்குன்னு கேள்வி. இதுதான் ரைட். இது காஸ்பாரி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாருமா, அதனால காஸ்பாரின் அவரோட பேரையே வச்சுட்டாங்க, அதான் அர்த்தம். நெக்ஸ்ட் டு எண்டோடர்மிஸ் லைஸ் a few layers of thick walled parenchyma cells referred to as pericycle. சார், இந்த எண்டோடர்மிஸ் கீழே பெரிசைக்கிள் இருக்கு, இதுவும் பேரன்கைமாவால் ஆனது தான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ரைட்டுங்களா? Initiation of lateral roots and vascular cambium during the secondary growth takes place in this cell. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, லேட்ரல் ரூட்னா என்ன, பக்க வேர்கள் சொல்றேன், பக்க வேர்கள். நான் அப்பதான் நான் சொன்னேன், எப்பவுமே லேட்ரல் ரூட் எங்கிருந்து ஆரிஜின் ஆகும், பெரிசைக்கிள் இருந்து ஆரிஜின் ஆகும். அதுக்கு என்ன பேர் சொன்னேன், உட்புற தோன்றிகள்னு தமிழ்ல சொல்லுவோம், அகத்தோன்றிகள் அல்லது உட்புற தோன்றிகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல எண்டோஜீனஸ் இன் ஆரிஜின். லேட்ரல் ரூட்ஸ் ஆர் எண்டோஜீனஸ் இன் ஆரிஜின். ஏன்னா அது எங்கிருந்து ஆரிஜின் ஆகுது, பெரிசைக்கிள் இருந்து ஆரிஜின் ஆகும். அதுவே லீஃப்லாம் படிப்பீங்கல்ல, பிரான்ச்சஸ்லாம் வருது இல்ல, அது கார்டெக்ஸ்ல இருந்தே வந்துடும், அது வந்து எக்ஸோஜீனஸ்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோ சார். இந்த பெரிசைக்கிளோடைய வேலை என்னன்னா இனிஷியேஷன் ஆஃப் லேட்ரல் ரூட், பக்க வேர்கள் உருவாக்குது, அண்ட் வாஸ்குலார் கேம்பியம் டூரிங் த செகண்டரி growth. அப்படின்னா என்ன, இல்லை ரூட்ல நம்ம எங்கன்னா கேம்பியம் பார்த்துருக்கோமா, வேர்ல எங்கேயாவது கேம்பியம் இருக்கா, இது வரைக்கும் பார்த்துருக்கோமா, கிடையாது. அப்ப கேம்பியம் உருவாகுன்றாங்களே, எப்ப சார் உருவாகும், அட் த டைம் ஆஃப் செகண்டரி growth. ஞாபகம் வச்சுக்கோ, இருவித்திலை தாவர வேர்கள்ல டைகாட் ரூட்ல செகண்டரி growth நடக்கும். எப்பனா, எப்ப, அதாவது அந்த பிளான்ட் இரண்டாம் நிலை வளர்ச்சிதாமா, அது எப்போ வரும் அப்படின்னா அதுக்கு நீடு இருந்தா மட்டும்தான். எல்லா பிளான்டோடைய ரூட்லயும் செகண்டரி growth நடக்காது. கேம்பியம் எப்ப ஆரிஜினேட் ஆகும்னா when secondary growth will start, எப்ப இரண்டாம் நிலை வளர்ச்சி ஆரம்பமாகுதோ அப்பதான் கேம்பியம் உருவாகும். அந்த கேம்பியம் எங்க இருந்து வரும், பெரிசைக்கிள் இருந்து வரும். இதான் ஞாபகம் வச்சுக்கோ, பெரிசைக்கிள் இருந்து வரும். இதுதான் இதுல ரூட்ல இருக்கக்கூடிய இது. அப்ப மோஸ்ட்லி செகண்டரி growth வந்து டைகாட் ரூட்ல தான் வருமே தவிர மோனோகாட் ரூட்ல கம்பல்சரி செகண்டரி growthனு ஒன்று இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? The pith is small or inconspicuous. இங்க இருக்கார் பாரு, இதான் பித்து. உள்ள பித்து வந்து தெளிவற்றது, பித்து வந்து தெளிவற்றது அல்லது சிறியது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியா, ரூட்ல எப்பவுமே பித்து வந்து சின்னதா தான் இருக்கும், ஆனா ஸ்டெம்ல அப்படி கிடையாது, பெருசா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது the pith is small, அது பார்த்துட்டோம். The parenchyma cells which lie between the xylem and the phloem are called conjunctive tissue. இணைப்பு திசுன்னு தமிழ்ல சொல்றோம்ப்பா. இங்க பாருங்க, இது xylem, இது xylem, இது phloem. கரெக்டா? டிஃபரன்சியேஷன் அவங்க பண்ணலப்பா, xylem phloem. சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவுல யார் இருப்பா, பேரன்கைமான ஆன செல்கள் காணப்படும். அந்த டிஷ்யூவை தான் நம்ம என்ன சொல்றாங்க, கன்ஜக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். தேர் ஆர் யூசுவலி 2 to 4 xylem and phloem batches. இந்த இருவித்திலை தாவர வேர்கள் டைகாட் ரூட்ல பார்க்கும்போது எத்தனை சைலம் இருக்கு, 4 இருக்கு. யூசுவலா 2 இருக்கலாம், இல்லைன்னா 4 இருக்கலாம். எத்தனை phloem இருக்கும், அதுவும் 4 தான் இருக்கும். சரியா? 4 பேட்சஸா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க, டெட்ரார்க்.
டெட்ரார் கண்டிஷன் சொல்லுவாங்க. 4 முனை சைலமா தமிழ்ல? ஆமா, அந்த ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். லேட்டர் a cambium ring develops between the xylem and phloem. அதாவது எப்ப கேம்பியம் வளையம் ஃபார்ம் ஆகும் சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு நடுவுல? எப்ப செகண்டரி growth ஸ்டார்ட் ஆக போகுதோ அந்த சமயத்துல தான் சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு நடுவுல எது வரும்? கேம்பியல் ரிங்கும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஏன்னா செகண்டரி சைலம் செகண்டரி ஃப்ளோயம் உருவாக்கணும்ல, அதனால அங்க சொல்றாங்க. ஓகே. ஆல் டிஷ்யூஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த எண்டோடர்மிஸ் such as முக்கியமானது பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் அண்ட் பித் கான்ஸ்டிட்யூட் த ஸ்டீல். இது நீட் கொஸ்டின். ஸ்டீல்னா என்ன? எண்டோடர்மிஸ்க்கு உள்ள யாரெல்லாம் இருக்கா? பெரிசைக்கிள், சைலம், ஃப்ளோயம், பித்து, இது மட்டும் சேர்ந்தது தான் என்னது? ஸ்டீல். அவ்வளவுதான். ஸ்டீல்னா இதான் உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டீல். ஸ்டீல்ல எக்காரணத்தை கொண்டு நீங்க எதை சேர்க்க கூடாது? எண்டோடர்மிஸை சேர்க்கவே கூடாது. எண்டோடர்மிஸ்க்கு உள்ள இருக்கிறது தான். அப்ப பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூ, பித்து, அல்லது பெரிசைக்கிள், சைலம், ஃப்ளோயம், பித்து, இது மட்டும் தான் எதில் சொல்லுவோம்? ஸ்டீல்னு சொல்லுவோம்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளவுதான். இதுதான் டைகாட் ரூட். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணு. ஏதாவது டவுட் இருக்கா பாரு. 20 தாவரவே எண்டோடர்மிஸ் கார்டெக்ஸ் உடைய லாஸ்ட் லேயர் தான் எண்டோடர்மிஸ். அதோட முடியுது. கார்டெக்ஸ் எங்க முடியுதுன்னா எண்டோடர்மிஸோட முடியுது. அவ்வளவுதான். சரியா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது ஃபுல்லா ஸ்டீல்ல தான் வரும். ஓகே. அது அந்த டிஃபரன்சியேஷனுக்காக தான் நமக்கு அதை சொல்றாங்க. எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிற இடம் அதான். எண்டோடர்மிஸ் வந்து ஸ்டீல்ல போடுவாங்க, அது தப்பு. எண்டோடர்மிஸ்ன்றது ஸ்டீலோட ஒரு பார்ட் கிடையாது. எண்டோடர்மிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம ஸ்டீல்னு சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோனோகாட் ரூட். ஸோ மோஸ்ட்லி டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் மெஜாரிட்டி சேமாக தான் இருக்கும். ஒரு சில டிஃபரன்சியேஷன் மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? அப்போ எப்பவும் போல தான். இப்போ ரூட்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாரு? எபிடர்மிஸ் அல்லது எபிப்ளம்மா. ரூட்ல மட்டும் நீங்க அதை சொல்லலாம். இங்கேயும் யார் இருப்பா? ரூட் ஏர்ஸ் இருக்கு. யூனிசெல்லுலார் ரூட் ஏர், ஒரு செல் கொண்ட வேர் தூவிகள் தான் மோனோகாட்லயும் இருக்கும். அதுவும் அப்ப டைகாட்லயும் இங்கேயும் ஒரே சேம் தான். அதே மாதிரி இது யாரு? கார்டெக்ஸ் எதால் ஆனது? பேரன்கைமாவால் ஆனது. அங்க சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். செல் இடைவெளிகள் டைகாட் ரூட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மோனோகாட் ரூட்லயும் இருக்கும். சரிங்களா? அதே போலதான் கார்டெக்ஸ் உடைய இன்னர் மோஸ்ட் லேயர், கார்டெக்ஸ் உடைய இறுதி அடுக்கா யார் இருப்பா? எண்டோடர்மிஸ். அகத்தோல் தான் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அகத்தோல் தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நம்ம காஸ்பரின் பட்டைகளை பத்தி பெருசா இங்க நம்ம பார்க்க மாட்டோம். மோனோகாட்ல மோஸ்ட்லி காஸ்பரின் பட்டைகள் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், இருக்காது. சாரி, மோனோகாட்லயும் காஸ்பரின் ஸ்ட்ரிப் இருக்கு, டைகாட்லயும் இருக்கு, ரூட்ல கம்பல்சரி இருக்கு. சரிங்களா? அந்த பாயிண்ட். அப்ப இங்கேயும் அப்ப எண்டோடர்மிஸ்ல யார் இருக்க போறா? காஸ்பரின் ஸ்ட்ரிப் இருக்கு, டைகாட்லயும் இருக்கு, மோனோகாட்லயும் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிமிலாரிட்டிஸ் தான். சரிங்களா? டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் ஒற்றுமைகள் தான் பார்த்துருக்கோம். ரைட். இதுல டிஃபரன்சியேஷன் வரும்போது என்னன்னா, நம்ம அங்க என்ன பார்த்தோம்? 4 பேட்சஸா பார்த்துருப்போம். இங்க 1 2 3 4 5 6 7 8 மோர் தென் 6 வருது. பாலியார் கண்டிஷன் சொல்லலாம், பல முனை சைலம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க யாருப்பா? அதே போல ஃப்ளோயம் அதே மாதிரி மற்ற பேட்சஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. வேற பெரிய வித்தியாசங்கள் நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் இது உள்ள இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல் தான். இங்கேயும் வெளிநோக்கு சைலம் தான். புரோட்டோசைலம் டுவார்ட்ஸ் பெரிபரல், வெளிப்புறத்தை நோக்கி தான் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப
எல்லாம் ஓகே, உள்ள இருக்கிற இந்த வாஸ்குலர் பண்டலை மட்டும் பார்த்து ஆர் ஸ்டீலோட ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்து அது டைகாட் ரூட்டா மோனோகாட் ரூட்டான டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட், இதுக்கான நோட்ஸ் பார்த்துடலாம். The anatomy of the monocot root is similar to the dicot root in many respects. அதாவது டைகாட் மோனோகாட் ரூட்டோடைய உள்ளமைப்பியல் வந்து டைகாட் ரூட்டோடைய உள்ளமைப்பியல்ல பல்வேறு இதுல ஒத்து போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் ஹாஸ் எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல்ஸ் அண்ட் பித். இது எல்லாமே டைகாட்ல எண்டோடர்மிஸ், எபிடர்மிஸ் இருந்தது, கார்டெக்ஸ் இருந்தது, எண்டோடர்மிஸ் இருந்தது, பெரிசைக்கிள், வாஸ்குலர் கற்றைகள், பித்து எல்லாமே இருந்தது. அதே விஷயங்கள் மோனோகாட் ரூட்லயும் இருக்கு. As compared to the dicot root, which have fewer xylem bundles, there are usually more than 6, that is polyarch xylem bundle in monocot root. இது ஞாபகம் வச்சுக்கோ. டைகாட் ரூட்ல ஒன்லி 2 to 4 மட்டும் தான் இருக்கும், ஆனா இங்க more than 6 இருக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பாலியார்க், பலமுனை சைலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பித் இஸ் லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டு. ஆனா டைகாட் ரூட்ல என்ன பார்த்தோம்னா பித் இஸ் ஸ்மால் இன்கான்ஸ்பீசியஸ், தெளிவற்றதுன்னு படிச்சிருப்போம். ஆனா இங்க பித்து கொஞ்சம் பெருசு அண்ட் நன்கு வளர்ச்சி அடைந்து இருக்கும். இந்த இடம் தான் அது. அதுக்கு அடுத்தது மோனோகாட்டினஸ் ரூட்ஸ் டு நாட் அண்டர்கோ எனி செகண்டரி growth. அப்ப இது ரொம்ப முக்கியம். செகண்டரி growth மோனோகாட் ஸ்டெம்மா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், லீஃபா இருக்கட்டும், எங்குமே மோனோகாட்ல செகண்டரி growthனே கிடையாது. இரண்டாம் நிலை வளர்ச்சி இருக்கவே இருக்காது. அவ்வளவுதான் டிஃபரன்சியேஷன். மொத்தமே 3 டிஃபரன்சியேஷன் தான். ஃபர்ஸ்ட் பாலியார்க் சைலம், ரெண்டாவது பித்து வந்து பெருசா இருக்கும், டெவலப்டா இருக்கும், மூணாவது செகண்டரி growth இருக்காது. மற்றது எல்லாம் டைகாட் ரூட்டுக்கு என்ன படிச்சீங்களோ அதே தான். ஓகேவா? வேற ஏதாவது இருக்கா? கொடுத்துருக்கா பாரு புக்ல, தமிழ் மீடியம் புக்கை பாருமா.